ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்குவதுதான் ஒரு மக்கள் நல அரசின் இயல்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான 3.0 அரசு பெருநிறுவனங்கள் தொடங்கி சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரையும் உள்ளடக்கி ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இடைத்தரகர்களை களைந்து அனைத்து திட்டங்களும் நேரடியாக தேவை கொண்டோரின் கரங்களுக்கு செல்லும் வகையில் அவற்றின் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்படி மிகுந்த தாய்மை உணர்வோடு உருவாக்கப்பட்டதுதான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எளிய மக்களின் வாழ்வாதாரமாகவும் எளிய குடும்பங்களின் தேவைகளை தீர்க்கும் இடமாகவும் இருப்பது சாலையோர வணிகம்தான். நகரங்களின் பரபரப்பான சாலைகளில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிறிய அளவிலான வணிகத்தை தங்களின் குடும்ப வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பழங்கள், காய்கறிகள் முதல் ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகள் வரை பல்வேறு பொருட்களை மக்களின் கைகளில் நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் சாலையோர வணிகர்களின் பங்கு மிக முக்கியமானது. குறைந்த முதலீட்டில் தொடங்கப்படும் இத்தொழில் பெரும்பாலும் அன்றாட வருமானத்தை சார்ந்ததாக இருப்பதால் எந்தவொரு பொருளாதார நெருக்கடியும் இவர்களை நேரடியாக பாதிக்கிறது. இந்தியாவெங்கும் பெருநகரங்களில் சாலையோர வணிகத்தை நம்பி சுமார் 1.5 கோடிக்கு மேலான குடும்பங்கள் உள்ளன. வாடகையோ பிற செலவினங்களோ இல்லாமல் உற்பத்தி செய்ததையும் கொள்முதல் செய்ததையும் நேருக்கு நேராக மக்கள் முன் வைத்து விற்பனை செய்வதால் எளிய மக்கள் வாங்கும் விலைக்கு இவர்களால் பொருள்களை விற்பனை செய்ய முடிகிறது. பெரிய அளவில் முதலீடுகள் இல்லாமல் சிறிய தொகையை முதலீடாக கொண்டு வணிகம் செய்யும் சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித தொழில் பாதுகாப்பும் இல்லாத நிலையே இருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலோ மக்கள் நடமாட்டம் அதிகரித்தாலோ முதலில் உள்ளாட்சி அமைப்புகளின் இலக்காவது இந்த சிறு வியாபாரிகள்தான். பேரிடர் காலங்களிலும் பெரும் இன்னலை சந்திப்பது இந்த வியாபாரிகள்தான். இவர்களின் பிரச்சினைகளை மனதில் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்யும் வகையில்தான் மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று எல்லா தரப்பு மக்களையும் வீட்டுக்குள் முடங்கச் செய்தது. ஏராளமான உயிர்களும் அதற்கு இரையாகின. கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன. மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது ஒன்றே உடனடி தீர்வாக இருந்த நேரத்தில் ஊரடங்கி கிடப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. பெருநிறுவனங்கள் முதல் சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரும் தத்தம் தொழிலகங்களை மூட வேண்டியிருந்தது. விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் சாலையோர வியாபாரிகள் தங்களின் முதலீட்டையும் வருமானத்தையும் இழந்து மீண்டும் தொழிலை தொடங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதன் பின்னணியில் அவர்களை மீண்டும் பொருளாதார அமைப்பில் இணைத்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனை முன்னிட்டு வங்கி கட்டமைப்புகளுடன் இணைத்து நிதி உதவியை எளிதாக்கி அதே சமயம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான திட்டத்தை மத்திய அரசு வடிவமைத்தது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம்தான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். 2020 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த குறுங்கடன் திட்டம் மிகுந்த மக்கள் நல சிந்தனையோடு வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையமும் இன்றி செயல்பாட்டு மூலதன கடன் வழங்குவதாகும். சாலையோர வியாபாரிகளுக்கு முதல் கட்டமாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் திருப்பிச் செலுத்தும் பயனாளிகளுக்கு 2வது சுழற்சியில் 20,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதையும் சரியாக செலுத்தியவர்களுக்கு 3வது சுழற்சியில் 50,000 ரூபாய் வரை கூடுதல் கடன் வழங்கப்படுகிறது. கடனை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இணைய வழியில் பரிந்துரைக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வியாபாரிகளுக்கு மாதம் ஒன்றுக்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். கடன் அட்டையும் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கி தற்போது 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 6 ஆண்டுகளில் ஏராளமானோரின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது இந்த திட்டம். இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 17,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் சுமார் 50 லட்சம் வியாபாரிகளை இலக்காக கொண்டிருந்த இந்த திட்டத்தில் தற்போது வரை சுமார் 75.5 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளார்கள்.
இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களில் 46% பேர் பெண்களாகவும் 70% பேர் விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டம் மார்ச் 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுமார் 1.15 கோடி பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். 24 மார்ச் 2020க்கு முன்பே நகர்ப்புற அல்லது புறநகர் பகுதிகளில் நடைபாதை வியாபாரம் செய்து வந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். நடைபாதை வியாபாரிகள் என்பதற்கான அடையாள அட்டை நகராட்சி அல்லது மாநகராட்சி வழங்கும் விற்பனை சான்றிதழ் அல்லது உள்ளாட்சி அமைப்பின் பரிந்துரை கடிதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடன் தொகை உள்ளிட்ட அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் வங்கிகளால் நேரடியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நகராட்சி அலுவலகங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக இத்திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். மோசடியான மற்றும் தகுதியற்ற பயனாளிகள் இத்திட்ட சலுகைகளை அணுகுவதை தடுக்கவும் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை செயலாக்குவதை எளிதாக்கவும் www.pmswanidhi.mohui.gov.in என்ற ஒரு முழுமையான இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமே அனைத்து சாலையோர வியாபாரிகளும் திட்ட சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். செயல்பாடுகளை எளிதாக்க மொபைல் விண்ணப்பங்களை அனுப்பும் வசதியும் உள்ளது. இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் மத்திய அரசின் பிற திட்டங்களிலும் பயன்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையோர வியாபாரிகளின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், வங்கி கணக்கு, செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டு திட்டம், பிரதமரின் ஜன்தன் யோஜனா குறைந்தபட்ச இருப்பு இன்றி வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம், பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓய்வூதிய திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா கர்ப்பிணி தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம், பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா கர்ப்பிணிகளுக்கான பிரசவ நிதி உதவி வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் குடும்ப உறுப்பினர்களை பயனாளிகளாக கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நடைபாதை வியாபாரிகளுக்கான குறுங்கடன் வழங்கும் திட்டம் என்பது வெறும் நிதியுதவி திட்டம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் வாழ ஏழை எளியோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம். நம் நாட்டின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை இந்த திட்டம் முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. வங்கி கடன் பெற வாய்ப்பின்றி தவித்த கோடிக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையும் இன்றி எளிதாக கடன் மற்றும் நிதி சேவைகளை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த தொழிலாளர்களின் தினசரி உழைப்புதான் நம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவடையச் செய்கிறது. தங்கள் உறுதிப்பாட்டாலும் தொழில் முனைவாலும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகள். இத்திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகள் மிக வேகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறியுள்ளார்கள். இது அவர்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துள்ளார். முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள எளிய மக்களாகிய சாலையோர வணிகர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்த இந்த திட்டத்தின் வெற்றி மிகுந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது. எல்லோரையும் அரவணைத்து கரம் பற்றி அழைத்துச் செல்லும் கருணைமிக்க தலைமையின் கீழ் நாடு பீடு நடை போடுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.